மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஆபீஸ்ல இருந்து விஜயும், காவேரியும் வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு வர்றப்பயே நம்ம விஜய் சொல்லிடுறாரு, "வீட்ல நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே உன்னைய தான் திட்டுவாங்க. நீ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி விஜயும், காவேரியும் வீட்டுக்குள்ள வரும்பொழுதே நம்ம தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பா எல்லாருமே அங்க உட்காந்துருக்குறாங்க. விஜய் எதுவுமே நடக்காத மாதிரி போய் பேசுறாப்புல. நான் நேரடியா விஷயத்துக்கே வரேன் அப்படின்னு சொல்லி பாட்டி ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சொன்ன மாதிரியே நம்ம காவேரியால தான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, காவேரிக்கு சுள்ளுன்னு ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் நானா விஜய இந்த விஷயத்துலலாம் தலையிட சொன்னேன். நான் மாட்டுக்கு நான் என் குடும்ப பிரச்சனைய நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். இவரு தான் வந்தாரு. என் மேல எதுக்கு பழிய தூக்கி போடுறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கோவமா எந்திரிச்சு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்களாலயும் எதுவுமே பேசவே முடியல. ஸோ இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம கங்கா கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு நேரா போய் அவங்க அம்மா கிட்ட, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். நாம இங்க இருக்கிறதுனால தான் காவேரிக்கும், காவேரி வீட்டுக்காரருக்கும் பார்த்தீங்கன்னா, பிரச்சனையா இருக்கு. ஆரம்பத்துலேருந்தே நம்ம குடும்பத்தால தானே விஜய் குடும்பத்துக்கு பிரச்சனை. அவங்க தாத்தா, பாட்டி எல்லாம் இத தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம என்ன நாமளாவாடி வந்தோம்? விஜய் தம்பி கூப்பிட்டு தானே இங்க இருக்கோம் அப்படின்னு நம்ம சாரதாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம காவேரியும், விஜய்யும் தான் காமிக்கிறாங்க ரூமுக்குள்ளார. அப்ப நம்ம விஜய் தலைவலிங்கிறதுனால காவேரி மடியில தலைய வச்சு படுத்துக்கிட்டு 2 பேரும் வழக்கமா பேசுறது தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னிய எபிசோட்ல பெருசா எதுவும் நடக்கலைங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு பெரிய சம்பவம் ஒண்ணு நடக்க போகுது.